சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் என்ற தலைப்பில் நான் இதுவரைக்கும் ஒரு 3 ஆர்டிஸ்ட்டுகளை பற்றி லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லின்னு வந்திருக்கேன். அதில் முதல்ல எம்கே தியாகராஜ பாகவதரை பற்றி சொன்னேன். அப்படியும் அதுலேயும் சிலது எல்லாத்தையும் விட்டு போயிருக்கோம். அதையும் நான் இதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவர் மொத்த படமே அவர் லைஃப்பில் நடித்தது 14 படங்கள் தான். அதில் ஹரிதாஸ் படம் பிராட்வே தியேட்டரில் 3 தீபாவளிக்கு மேலே ஓடிச்சு. ஒரு படம் சிந்தாமணின்னு ஒரு படம் மதுரை ராயல் தியேட்டரில் ஓடிச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஓடினதுனால தியேட்டர் பேரே சிந்தாமணி தியேட்டர்னே மாற்றிட்டாங்க. இப்படி 14 படங்களில் அவர் நடித்ததில் 9 படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. கடைசி 4-5 படங்களும் படுதோல்வி அடைஞ்சிருக்குது. இதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் 1-2 பாயிண்ட் விட்டுருக்கோம், இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் அடுத்ததாக சொன்னது மாடர்ன் தியேட்டர்ஸு டிஆர் சுந்தரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் 136 படங்களை தயாரிச்சிருக்காரு, 8-9 லாங்குவேஜில் எடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். எந்தெந்த படங்களுக்கு விருது கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அப்படி சொல்லும்போது அவர் 99 படங்களுக்கு இயக்கியிருக்கார். அவர் படங்களையும் இயக்கியிருக்கார், மற்றவங்க படத்தையும் இயக்கியிருக்கார். ஒரு இராணுவ வீரர் மாதிரி ஒரு கண்டிப்போடு ஒரு இதுவாக எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஸ்டுடியோவை நடத்தின்னு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக எம்ஆர் ராதாவை பற்றி சொன்னேன். எம்ஆர் ராதா பற்றி சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் சொல்லின்னு வந்தேன். கடைசியில் ஒரு விஷயம் சொல்லி விட்டேன். அவர் பகுத்தறிவு கொள்கையை வச்சுட்டு நல்லா அவருடைய நாடகங்களில் நல்லா வெளிப்படுத்திக்கிட்டே வந்தார். அப்படி பண்ணும்போது பெரியாருக்கு ஒரு மன்றம் கட்டணுன்னு ஆசை வந்தது பெரியார் திடலில். அது நாடக கூட்டா எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துகிற மாதிரி ஒரு மன்றம் கட்டினார். அதுக்கு பேரே ராதா மன்றம்னே பேர் வச்சிட்டார் அவர் மேலே உள்ள பிரியத்தால். அது ஒரு ரத்தக்கண்ணீர் நாடகத்துக்கு மறைந்த காமராஜர் அவர்கள் வந்தாங்க. நல்லா போட்டி சொல்லிட்டு போனாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது சவுகார் ஜானகி லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்ல போகிறேன். எல்வி பிரசாத் இயக்கிய சவுகார் படத்தில் முக்கிய ரோலில் கதாநாயகியாக ஜானகி நடித்தாங்க. அது இமாலய வெற்றி பெற்றது. அதிலிருந்தே அவங்களுக்கு சவுகார் ஜானகின்ற பேர் வந்துடுச்சு. 1946ஆம் ஆண்டு சென்னை வானொலி நிலையத்தில் தெலுங்கு நிகழ்ச்சிகளில் பாடியும் நடித்தும் வந்தார் ஒரு பெயர் ஜானகி. ஒரு நாள் பிரபல தெலுங்கு பட தயாரிப்பாளர் PN ரெட்டி வானொலி நிலையத்திற்கு வந்திருந்தார். ஜானகியை பார்த்து சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்டார். அப்போ ஜானகிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதனால் ரெட்டியார் அழைப்பை அவரால் ஏற்க முடியவில்லை. ஜானகிக்கு திருமணம் நடந்தது. கணவர் சீனிவாசராவ் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தார். சில மாதங்களில் ஜானகி கருவுற்றார்கள். ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. கணவருக்கு வேலை கிடைக்கவில்லை. குடும்பம் நடத்த பணம் தேவைப்பட்டது. 1949 செப்டம்பரில் ஜானகி தயாரிப்பாளர் PN ரெட்டியை போய் பார்த்தாங்க. கணவரும் உடன் சென்றிருந்தார். சார், என் வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறேன், எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்டாங்க ஜானகி. அப்போ எல்வி பிரசாத் சவுகார் என்ற படத்தை தேர்ந்தெடுத்து படமாக்கலான்னு நினச்சிருந்தார். அப்போது இவங்க போய் நடிக்க சான்ஸ் கேட்டாங்க. நான் கூப்பிட்ட போது நீ மறுத்து விட்டாய், இப்போ நீயே வாய்ப்பு தேடி வந்திருக்க, இதுக்கு பேர் தான் நேரம். சரி, நீ தான் எங்கள் புது படத்தின் நாயகின்னு ஒப்புதல் கூறிவிட்டார். சவுகார் படத்தில் ஜானகி நடித்தாங்க. படம் அமோக வெற்றி. சாதாரண ஜானகி சவுகார் ஜானகி ஆனாங்க. ஒரே நாளில் சவுகார் ஜானகியின் புகழ் நாடெங்கும் ஓங்கி பரவியது. தமிழ்நாட்டில் சவுகார் ஜானகி பிரபலமானாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் வளையாபதி என்ற படத்தில் கதாநாயகியாக நடிக்க சவுகார் ஜானகியை ஒப்பந்தம் செஞ்சாங்க. இப்படத்திற்கு பாவேந்தர் பாரதிதாசன் வசனம் எழுதினார். எனது முதல் படத்திலேயே பாரதிதாசனின் வசனங்களை பேசி நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை
இருக்குன்னு தனது பேட்டியில் சொல்லியிருக்காங்க சவுகார் ஜானகி. இயக்குனர் கே பாலச்சந்தரின் படங்களில் நடிக்கத் தொடங்கிய நிலையிலிருந்து தான் சவுகார் ஜானகியின் நடிப்பு பரிமாணம் பளிச்சிட்டு பிரகாசிக்க தொடங்கியது. எதிர்நீச்சல் பட்டுமாமியையும் அடுத்தாத்து அம்புதச்சி பார்த்தேனோ பாடலில் அவரது காமெடி நடிப்பையும் யார் எளிதில் மறக்க முடியும்? நீங்கள் நடித்த படங்களில் மிக சிறப்பாக நடித்தது எந்த படத்தை குறிப்பிடுகிறீர்கள்னு கேட்டால் உடனே தயங்காமல் இரு கோடுகள் காவிய தலைமை என்று கூறுகிறார் சவுகார் ஜானகி. பாமா விஜயத்தில் அவரது காமெடி நடிப்பு கச்சிதமாக அமைஞ்சிருந்தது. பொதுவாக நாடகங்கள் நடித்த அனுபவம் பெற்ற பின் சினிமாவுக்கு உருவாகிறார். ஆனால் சவுகார் ஜானகி சினிமாவில் புகழ் பெற்ற பின் நாடகங்களில் நடித்தாங்க. அவர் நடித்த நாடகங்கள் எதிர்நீச்சல், பாமா விஜயம் போன்றவை எல்லாம் ராகினி கிரியேஷன் தயாரித்தது. சவுகார் ஜானகி சொந்தத்தில் தயாரித்த படம் காவிய தலைவி. கே பாலச்சந்தர் இயக்கினார். இந்தியில் பெரிய வெற்றியை பெற்ற மம்தா என்ற படத்தின் ரீமேக் தான் அது. தாயும் மகனுமாக அதில் சுசித்ரா சென் நடிச்சிருந்தாங்க. தாயும் மகளும் இரண்டு மாறுபட்ட வேடங்களில் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகியை இருமுறை கோர்ட்டுக்கு இழுத்திருக்கிறார்கள். காவிய தலைவி ரைட்ஸ் சம்பந்தமாக கோர்ட்டுக்கு ஒரு முறை போக வேண்டி வந்தது. அதுவும் கொல்கத்தா கோர்ட்டுக்கு. படத்தில் கோர்ட்டிலேயே தாய்க்காக மகள் வாதாடுவதாக நடித்த சவுகார் நிஜ வாழ்க்கையிலும் கோர்ட்டுக்கு போனார் அதே படத்துக்காக. இன்னொரு முறை சென்னையில் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போக நேர்ந்தது. ஒரு தயாரிப்பாளர் தன்னை இவர் அடித்து விட்டதாக கேஸ் போட்டார். பத்திரிகையில் செய்தி வந்தன. அந்த தயாரிப்பாளருக்கு பல முறை கால்ஷீட் கொடுத்தும் அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. வேறு படங்களில் நடித்து கொண்டிருக்கும் போது தகராறு பண்ணியிருக்கார். நான் அவரை அடிக்கவில்லைன்னு தாறுமாறாக பேச்சுக்கு சூடாக பதிலளித்தாங்க சவுகார் ஜானகி. கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. தயாரிப்பாளர்களிடம் அவர் அன்பு காட்டிய நிகழ்ச்சியும் உண்டு. அவர் நடித்து வந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு உடல்நல குறைவு, படப்பிடிப்பு நிற்கும் சூழ்நிலை, தன் சம்பளத்தை விட்டு கொடுத்ததுடன் படப்பிடிப்பை தொடர்ந்து நடக்கவும் அவருக்கு உதவி செய்தார் சவுகார் ஜானகி. புதிய பறவை என்ற படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் இவங்களும் நடித்தாங்க. அந்த படத்தில் இடம்பெற்ற பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோன்ற பாடல் மிகவும் பிரபலமானது. அந்த படம் பீம்சிங் சிவாஜி வெற்றி கூட்டணியில் பார்த்தால் பசி தீரும், படிக்காத மேதை போன்ற படங்களிலும் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து சிறப்பாக நடித்தாங்க சவுகார் ஜானகி. ஜெமினியின் மோட்டார் சுந்தரம் பிள்ளையிலும் சிவாஜி சவுகார் ஜானகி ஜோடிதான். சிவாஜியுடன் தொடர்ந்து பாபு, நீதி, காவல் தெய்வம், எங்க தங்கராஜா, பட்டாக்கத்தி பைரவன் ஆகிய படங்களிலும் நடித்தாங்க சவுகார் ஜானகி. எம்ஜிஆருடன் படம் படைத்தவன், ஒளிவிளக்கு மற்றும் சில படங்களில் நடித்தாங்க சவுகார். எம்ஜிஆரின் 100வது படமாக வெளிவந்தது ஒளிவிளக்கு. பூல் அவர் பத்தர் என்ற இந்தி படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட அப்படத்தின் அழகான இளம் விதவை பொருந்தி பயங்கரமான திருடனுக்கு போலீஸில் சிக்கிக்கொள்ளாமல் அடைக்கலம் தந்து அவனை திருத்தி நல்வழி காட்டுவதாக லட்சியமாக கொள்கிறாள். அந்த விதவை பெண் வேடத்தில் இந்தியில் மீனா குமாரி நடிச்சிருந்தாங்க. தமிழில் மீனா குமாரியை விட மேன்மையாக நடித்து பாராட்டு பெற்றாங்க சவுகார். படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் ஜெயலலிதா. படத்தில் டைட்டில் கார்டில் யாருடைய பெயரை முதலில் போடுவது என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த அக்கா தங்கையில் அக்காவாக சவுகாரும் தங்கையாக கேஆர் விஜயாவும் சிறப்பாக நடித்தாங்க. ஜெய்சங்கர் அதில் நாயகன். தேவரின் தெய்வம் படத்தில் ஏவிஎம் ராஜனுக்கு இணையாக இன்றியமையாத கேரக்டரில் நடித்தாங்க. பிஆர் பந்துலுவின் ஸ்கூல் மாஸ்டரில் ஜெமினி கணேசன் ஸ்கூல் மாஸ்டராகவும் அவரது அன்பு மிகு மனைவியாக சவுகார் ஜானகியும் நடிப்பில் அசத்தினாங்க. ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த மற்றொரு படம் பாக்யலட்சுமி. பழம்பெரும் நடிகரான டிஆர் மகாலிங்கத்துடன் திருநீலகண்டர், ஏகே வேலனின் காவேரியின் கணவன் ஆகிய படங்களிலேயே நடிச்சிருக்காங்க. தேங்காய் சீனிவாசனின் ஜோடியா
அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தில் நடித்தாங்க. அதில் அவரது குணச்சித்திர நடிப்பை பாராட்டாத பத்திரிகைகளே அப்போது இல்லை. சௌகார் ஜானகி மொத்தம் 150 படங்களில் நடிச்சிருக்காங்க. அவருக்கு 2 மகள்கள். மூத்த பெண் யக்ஜ பிரபாவின் மகள் தான் நடிகை வைஷ்ணவி. இளைய பெண் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஒரே மகன், அவரும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. சௌகார் ஜானகி அன்பானவங்க, ஆனால் கண்டிப்பானவங்க. கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பவங்க, திட்டமிட்டு செயல்படுறவங்க, சுத்தமாக இருக்க வேணும்னு விரும்புவாங்க. அசுத்தம், குப்பை அவங்க கண்ணில் படவே கூடாது. அழகை ரசிப்பவங்க, பூக்களை பெரிதும் விரும்புவாங்க. யார் தனது செய்தாலும் கண்டிப்பாக மகளாக இருந்தாலும் பொய் சொல்பவர்களை கண்டால் பிடிக்காது. உலகத்திலுள்ள எல்லா நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்திருப்பவர். ரஷ்யா தவிர இப்போது அமைதியான சூழ்நிலையில் ஒரு ஊரில் தங்கியிருக்கிறாங்க. அப்பப்போ சில நிகழ்ச்சிகளுக்கு வந்து போகிறாங்க. புதிய பறவை படத்தில் அவங்க பாடின பாட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அருமையாக இருக்கும். படத்துக்கு கீ போஸ்ட்டில் நடித்தாங்க. அதே போல் ஜெமினி கணேசன் ஹீரோவாக நடித்த பாக்யலட்சுமி படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. கதை மொத்தத்தையுமே அந்த பாட்டிலே வந்துடும். எதிர்க்கு ஊஞ்சலில் ஜெமினி கணேசன் ஆடிக்கிட்டே இருப்பார், இவங்க பாடுவாங்க. சென்டிமெண்ட் பிக்சரு இருந்தாலும் அந்த பாட்டை நான் ஒரு 2 வரி 4 வரி சொல்கிறேன். அவங்க நடித்த படங்கள்லே பாக்யலட்சுமி ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஜெமினி கணேசன் தான் ஹீரோ. அவர் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருப்பார், இவங்க பாடுவாங்க. நல்ல சென்டிமெண்ட் பிக்சரு. அதில் ஒரு பாட்டு வரும். மாலை நேரத்தின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி, கனவில் வந்தது யாரென்று கேட்டேன் தோழி, அவர் கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் கனவு முடிஞ்சதும் மறைந்தது ஏன் தோழி அப்படின்னு பாடுவாங்க. ரொம்ப அருமையான பாட்டு. நான் திரும்ப திரும்ப கேட்டு ரசித்த பாட்டு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இன்னொரு மேட்டையும் நான் சொல்லணும். நான் படிக்கிற காலத்தில் சுமார் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போவே ரிப்போர்ட்டர் நான். அப்போ வந்துட்டு இவங்க ஒரு 10 நிமிஷம் ஆங்கிலத்தில் பேசுனாங்க. அதை பார்த்த உடனே எனக்கே உற்சாகமாகிடுச்சு. இவங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களே, நம்ம ஏன் தமிழில் பேசி நம்ம கொஞ்சம் பரிசுகள் வாங்கக்கூடாதுன்னு ஏற்பட்டு நிறைய போட்டிகளில் பரிசு போட்டிகளை கலந்துக்கிட்டு பரிசும் வாங்கியிருக்கிறேன் தமிழ்லேயே பேசி. அதுக்கு ஊக்கம் கொடுத்தது சௌகார் ஜானகி தான் அப்படின்றத சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த நடிகையை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.